கொல்லங்கோடு அருகே மீன் சந்தையில் விற்கப்பட்ட மீன்களை வாங்கி சாப்பிட்ட 40 பேருக்கு வாந்தி மயக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே ஊரம்பு பகுதியில் மீன் சந்தை ஒன்றை செயல்பட்டு வருகிறது. குமரி கேரள எல்லைக்குட்பட்ட பலரும் இங்கிருந்து தினமும் மீன்களை வாங்கி செல்கின்றனர். மேலும் இங்கு புழியூர் மற்றும் விழுயம் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் மீன்களை கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த சந்தையிலிருந்து சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மீன்களை வாங்கி சென்று சமைத்து சாப்பிட்டுள்ளனர். அவர்களில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலருக்கும் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக சந்தையில் விற்கப்பட்ட செம்பல்லி என்னும் மீன்களை சாப்பிட்டவர்கள் உடல் உபாதைகளால் அவதியடைந்தனர். இதேபோல் நெய்யாற்றின்கரை மற்றும் புழியூர் பகுதிகளில் உள்ள சந்தைகளில் இருந்து மீன் வாங்கி சாப்பிட்டவர்களுக்கும் வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டது. அவர்களில் 40க்கும் மேற்பட்டவர்கள் குமரி கேரள எல்லை பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் இரத்த மாதிரிகளை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது உடலில் விஷத்தன்மை இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குமரி கேரள எல்லை பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.